ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம பொசிஷனோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி டெஃபினிஷன் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். சாரி, நேற்று வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இன்னைக்கு இதுலேருந்து என்ன பார்க்க போறோம்னா, ஃபிக்ஸட் பார்க்க போகிறோம், அப்சல்யூட், ரிலேட்டிவ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணு தான் வந்து நம்ம பொசிஷனில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ஸ்டாட்டிக் வந்து காமன் அண்ட் ஸ்டிக்கி லாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, நான் வழக்கம் போல் ஒரு பேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பேஜில் வந்துட்டு HTML டெம்ப்ளேட் மாற்றிக்கிறேன். HTML ஓகே. தென் ஹெட்டுக்குள்ளே ஸ்டைலிங் இருக்கும். தென் பாடி கொடுத்துக்கலாம். எஸ், ஓகே. பாடியில் ரெண்டு டேக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இமேஜ் டேக் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். இன்னொன்று வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு, ஃபிக்ஸட்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்றத காட்டுறதுக்காண்டி மட்டும்தான் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே ஓகே. பேராகிராஃப் டேக்குக்கு வழக்கம் போல் நான் இங்கேருந்து அபவுட் எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் நிறைய கண்டென்ட் தேவை, அதனால் மல்டிபிள் டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஐ திங்க் இதுக்கும் மேலே தான் தேவைப்படும். ஓகே, நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இமேஜ் சோர்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஃபோல்டரில் சேவ் பண்ணுவோம். ஸோ டெஸ்க்டாப், சிஎஸ்எஸ், பிகேன்னு ஒரு இமேஜ் இருக்குது, விஜய்னு ஒரு பிகே எடுத்துக்கலாமே. ஓகேவா? இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் இருக்குது சிஎஸ்எஸ், இதில் வந்துட்டு ஃபிக்ஸட் க்ராப். ஓகேவா? ஓகே, டன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே இருந்துட்டு அந்த bk.jpjயை கால் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, சேவ் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குன்ட்டு. வியூவில் க்ரோம். ஓகே, ஸோ நமக்கு ஒரு வியூ வந்திருக்கு. ஒரு பேக்ரவுண்ட் இமேஜஸ் கீழே கண்டென்ட் வந்திருக்கு. ஓகேவா? பட் ஆனால் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது இந்த பாடி டேக்குக்கு சரி, இந்த இமேஜோட எலமெண்ட்டுக்கு பாடியில் இருக்கிற இமேஜோட டேக்கு நம்ம பொசிஷன் ஃபிக்ஸட்னு கொடுக்க போகிறோம். பொசிஷன் ஃபிக்ஸட் அப்படின்ற ஒரு லைன் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், பொசிஷன் ஃபிக்ஸட்னு கொடுத்தோன்னா கீழே இருந்த கண்டென்ட் எல்லாம் ஓவர்லாப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம கண் போடலாம். ஏன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்பமும் கூட நமக்கு அந்த பிக்சர் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகேவா? இப்போ பார்ப்போமே, ஸ்க்ரோலிங் வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அந்த கண்டென்ட் ஸ்க்ரோல் ஆகும். பட் இந்த இமேஜ் வந்துட்டு ஃபிக்ஸட்னா அந்த இடத்துல ஃபிக்ஸடாக பக்காவாக அப்படியே இருக்கும். லைக் லோகோ, ஒரு பேஜோட லோகோ வந்துட்டு இந்த கார்னரில் எனக்கு பேஸ்ட் ஆகணும் அப்படின்றப்போ, அது வந்துட்டு மற்ற கண்டென்ட்லாம் ஸ்க்ரோல் பண்ணாலும் எனக்கு அந்த லோகோ வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கணும் அப்படின்றப்போ நம்ம இந்த பொசிஷன் ஃபிக்ஸர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீன் டைம் நமக்கு வந்துட்டு பொசிஷன் ஃபிக்ஸரில் அந்த இது எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றதுக்கு டாப்பில் வந்துட்டு எனக்கு 10 பிக்சல் தள்ளி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் இறங்கிருக்கு. தெரிஞ்சுதா? ஏன்னா நமக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா காட்டுறதுக்காண்டி 100 பிக்சல் வச்சுக்கிறேன். 100 பிக்சல் தள்ளி இருக்கணும். ஸோ 100 பிக்சல் டாப்லேருந்து 100 பிக்சல் தள்ளி இருக்குது. தென் லெஃப்டில் அதே மாதிரி ஒரு 100 பிக்சல் எனக்கு தள்ளி இருக்கணும் இந்த பிக்சர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு லெஃப்ட்லேயும் ஒரு 100 பிக்சல், ரைட்டுக்கு அந்த மாதிரி, பாட்டமுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு தேவையோ அந்த நீடடுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பொசிஷனில் ஃபிக்ஸட். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு, வேறு எதுவும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் கவர் பண்ணிடலாம். டாடா, பாய்.